டிஎன்பிசி 2022 கேட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை 5 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொஸ்டின்ங்கிறத கவனிங்க. 24, 15, 36 வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 6 இலக்கம் மிகப்பெரிய எண். அப்போ இப்போ ஒரு 99 இருந்துச்சு அப்படின்னா 2 இலக்கம். அதே இது 6 இலக்கம் அப்படின்னா இதுல எத்தனை 6 டிஜிட் இருக்கணும். ஓகே, இதுல மிகப்பெரிய எண் அப்படிங்கிற போது நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 டிஜிட் உள்ள இந்த 9. ஓகேவா? ஆனா இதற்கான ஆன்சர் இது கிடையாது. ஓகே, இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிறதுல ஈவன் நம்பர் இருக்கா? ஸோ ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னாவே லாஸ்ட்ல என்னதான் வரும்? ஈவன் நம்பர் தான் வரும். பட் இங்க இது ஆட் நம்பர், அதனால இந்த ஆன்சர் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறதுலே வச்சு 5 செகண்ட்ல ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி நான் சால்வ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இங்க 9ஓட மடங்கு 36, 9ஓட மடங்கு 36. அதுக்கான ட்ரிக்கு நான் இங்கே யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த 0, இந்த 9, இந்த 9, இந்த 9 கேன்சல் பண்றேன். இங்கே 7 தான் வருது, அப்போ இது வராது. அடுத்து இங்கே 9, 9, 9 கேன்சல் பண்றேன். இதை ரெண்டையும் கூட்டினா 9ன்னு வரும். இதுதான் அதற்கான ஆன்சர் பாசிபிள் இருக்கு. ஏன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த 9, 9, 9, இங்க 7, 8. இதை பார்த்தோம் அப்படின்னா 9ஓட மடங்குல வரவே இல்லை. ஓகே, அப்போ இது வரல. கண்டிப்பா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது எப்படி நான் 5 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோவை யாரு முழுசா பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா கிளியரா இந்த டிவைசபிள் ரூல் நல்லா தெளிவா புரிஞ்சிடும். 3 முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலா நம்ம டிவைசபிள் ரூல் பார்க்குறோம். இந்த டிவைசபிள் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம் ஹெச்எஃப் அந்த பார்ட்டில் யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா வீக் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அதுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த டிவைசபிள் ரூல். ஓகேவா? வகுப்படும் தன்மை. இதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈஸியான ஒரு ட்ரிக்கு. இந்த இதை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 நிமிஷம் வரக்கூடிய ஒரு கொஸ்டினை 2 நிமிஷம் என்ன கூடவே வரக்கூடிய கொஸ்டினை நம்ம 5 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ 1 by 1 நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்க. இதுதான் நான் பேசிக் வீடியோல கொடுக்கக்கூடிய லாஸ்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமும் பேசிக் கான்செப்ட்லாம் இருக்கு. பட் நம்ம அந்தந்த டாபிக் பார்க்கும்போது கிளியரா உங்களுக்கு என்ன பேசிக், இப்போ ஒரு பேசிக் ஸ்டெப்பு வருது அப்படின்னா அதை நான் பொறுமையாவே பேசிக் ஸ்டெப் சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டிவைசபிள் ரூல்ல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா 2ஓட டிவைசபிள் ரூல், 3ஓட டிவைசபிள் ரூல், 4, 5, 6, 7க்கு டிவைசபிள் ரூல் நான் பார்க்குறேன். அது நார்மலான மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ 8, 9, 11, 12. இப்போ 10 அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், லாஸ்ட்ல 0 இருந்தது அப்படின்னாவே அது 10ஆல டிவைட் ஆகுன்ட்டு. அப்ப ரிமைனிங் பார்ட் எல்லாத்துக்குமே நம்ம டிவைசபிள் ரூல் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிவைசபிள் ரூல் 2 ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட்ல ஈவன் நம்பர் இருக்கணும். 1, 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஈவன் நம்பர் இருந்தா தான் அந்த பெரிய நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் ஈவன் நம்பர் இருந்தாவே போதும், ரெட்டப்பட நம்பர் இருந்தாவே போதும், அந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அடுத்தடுத்த ரூல் தான் ரொம்பவே முக்கியமானது. நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பார்ட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியா மாத்தி கொடுக்கறதே இந்த டிவைசபிள் ரூல் தான். ஓகேவா? அடுத்தது 3ஓட டிவைசபிள் ரூல் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலுமே கூட அதோட கூடுதல், ஓகே, அதோட கூடுதல் 3ஆல டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த பெரிய நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்க என்ன நம்பர் வேணா வச்சுக்கோங்க. இப்போ 4, 3, 7, 2 இந்த மாதிரி எவ்வளவு பெரிய நம்பரா இருக்கட்டும். இப்போ இதோட கூடுதல் நான் கவனிக்கிறேன். 4 + 3 7, 7 + 7 14, 14 + 2 16 வருது. ஓகே, இந்த 16 3ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அதனால இந்த நம்பரும் டிவைட் ஆகாது. புரியுதா? என்ன ட்ரிக் அப்படிங்கிறது நான் ஒவ்வொன்றா அந்த ட்ரிக்கை நோட் பண்ணிட்டே வரேன். கரெக்டா நீங்க அதை நோட் பண்ணிடணும். நீங்க ப்ராப்பரா நோட் பண்ண அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் ஒரு சில பேர் நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்க, நல்ல விஷயம்தான். அதே டயத்துல
எல்லாருமே அதை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்து 4ஓட டிவைசபிள் ரூல் தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4ஓட டிவைசபிள் ரூல் என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலும் லாஸ்ட்ல இருக்க 2 டிஜிட், ஓகே, எவ்வளவு பெரிய நம்பர் வேணா இருக்கலாம். அப்போ வந்துட்டு 3, ஓகே, 4, 5, 8, 3, நான் ரேண்டமா தான் நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பெரிய நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட் 2 டிஜிட். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இதே பெரிய நம்பர்ல லாஸ்ட்ல எவ்வளவு பெரிய நம்பர் வேணா இருக்கட்டும், லாஸ்ட்ல இப்போ வந்து ஒரு 6, 9 இந்த மாதிரி வந்து லாஸ்ட்ல 2 ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட்ல 2 ஜீரோ வந்தது அப்படின்னாவே அந்த பெரிய நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டை வச்சு அந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்றோம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல 2 ஜீரோ வந்தது அப்படின்னாலுமே அந்த பர்டிகுலர் நம்பர் 4ஆல டிவைட் ஆயிரும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட் 0வோ அல்லது 5ஓ இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த பர்டிகுலர் நம்பர் 5ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 5க்குரிய டிவைசபிள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை, அந்த பர்டிகுலர் நம்பரோட லாஸ்ட் 0வோ அல்லது 5ஓ இருக்கணும். இப்போ 6ஓட டிவைசபிள் ரூல் நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நம்பர் எவ்வளவு பெரிய நம்பரா இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னாவே அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும். ஓகே, ஸோ என்ன பாருங்க, 7, 8, 4 ஒன்றும் நான் ரேண்டமாக தான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 1 வந்துருச்சு அப்படின்னாவே அது 2ஆல டிவைட் ஆகாது, அதனால 6ஆலையும் டிவைட் ஆகாது. இப்போ இன்கேஸ் நான் ஒரு 4 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இந்த நம்பர் வந்து 2ஆல கண்டிப்பாக டிவைட் ஆகும், பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் 3ஆல டிவைட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணணுமா? இப்போ 7, 8 கூட்டினா 15, 15 + 4 19, 19 + 4 23. அப்போ 23ங்கிறது 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ இந்த பர்டிகுலர் நம்பர் 6ஆல டிவைட் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 6ஓட டிவைசபிள் ரூல் என்ன? அந்த பர்டிகுலர் நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். இந்த மாதிரி டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அது 6ஆல டிவைட் ஆகும். கிளியரா புரிஞ்சுக்கலாம்? ஸோ எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். அந்த நம்பர் 2ல மட்டும் டிவைட் ஆனா பத்தாது, 3லையும் டிவைட் ஆகணும். இப்போ நம்ம செக் பண்றோம்ல, ஸோ அதே மாதிரி நம்ம ஃபாஸ்டா அந்த பர்டிகுலர் நம்பர் 6ஆல டிவைட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி நான் 7 என்ன அப்படிங்கிற சொல்லிட்டேன்ல. ஸோ 7க்கு நம்ம நார்மல் மெத்தட் தான். நம்ம எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் நம்ம டிவைட்ல 7ன்னு போட்டு ஸோ என்னென்ன நம்பர் வருதோ அதை வச்சு முழுசா டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, இப்போ 8ஓட டிவைசபிள் ரூல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 8ஓட டிவைசபிள் ரூல் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நம்ம இப்போ எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலுமே கூட லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பர் 8ஆல டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5, 8, 3, 7, 4, 2 இந்த மாதிரி எது வேணா இருக்கட்டும், லாஸ்ட்ல இருக்க 3 டிஜிட் மட்டும் 8ஆல டிவைட் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ செக் பண்றோம். இப்போ இங்க என்ன வரும், 98 72, பேலன்ஸ் 2 22ன்னு வருது. அப்போ 22 8ஆல டிவைட் ஆகாது. அப்போ இந்த பர்டிகுலர் நம்பர் 8ஆல டிவைட் ஆகாது. கிளியரா புரிஞ்சுங்களா? இதுலயே இப்போ லாஸ்ட் 3 டிஜிட், ஓகேவா, லாஸ்ட் 3 டிஜிட் அதே இது எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலும் லாஸ்ட்ல 3 ஜீரோ வந்துருச்சு அப்படின்னாவே அந்த பர்டிகுலர் நம்பர் 8ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்க 4ஓட டிவைசபிள் ரூலை கவனிங்க. 4ஓட டிவைசபிள் ரூல் லாஸ்ட் 2 டிஜிட்டை வச்சு நம்ம செக் பண்றோம். அதே 8க்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட். ஓகேவா? அதே இது 4ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் 0 இருந்துச்சு அப்படின்னா அது 4ஆல டிவைட் ஆகும். அதே போல 8ங்கிறத பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. ஓகேவா? இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட்கட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், 9. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஆக்சுவலா வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனல்லயே எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பார்ட்ல 7 மாடல் ஒரே ஷார்ட்கட் நான் சொல்லியிருந்தேன்னா அதுல ரொம்ப முக்கியமா இந்த 9ஓட டிவைசபிள் ரூல் அதிகமா யூஸ் ஆகும். இந்த எல்சிஎம் பார்ட்ல வகுப்படும் தன்மை, அதுவும் மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகச்சிறிய 4 இலக்க எண், மிகச்சிறிய 5 இலக்க எண், 6 இலக்க எண், இந்த மாதிரி இலக்க எண்கள் கான்செப்ட்ல இந்த 9ஓட டிவைசபிள் இந்த டிவைசபிள் ரூலே ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே டிஎம்பிசி 22ல கேட்டாங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் 5 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சேன். இப்போ என்னங்கிறத கவனிங்க. இந்த 5ஓட டிவைசபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இந்த 9, சரி 5ன்னு சொல்லிட்டுனா 9ங்கிறத நான் மேஜிக் நம்பர்னே சொல்லுவேன்.
ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியாக 9ஓட டிவைசபிள் ரூல் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக கவனிங்க, நோட் பண்ணுங்க. 2 ட்ரிக் இருக்குது, 2 ட்ரிக் இருக்குது 9க்கு மட்டுமே. இப்போ என்னன்னு கவனிங்க, எது வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் கொடுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ 4, 9, 8, 5, 3, 7 இந்த மாதிரி நம்பர் வந்துட்டு இருக்கு. நான் இதில் 2 மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே கூற்றி அது அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த பெரிய நம்பரும் டிவைட் ஆகும். எதோட டிவைசபிள் ரூல்? கூடுதல் அப்படிங்கிறது எதை பார்த்தோம்? 3க்கு பார்த்தோமா? ஸோ அதே சேம் ட்ரிக் இங்கே யூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் இது எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த கூட்டி வர நம்ம இப்போ இதை கூட்டுவோம், 10 வரும். அடுத்து 15, ஓகே, 15 8 23, 23 9 32, 32 4 36. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். அதனால இந்த பெரிய நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போ கூடுதல் அப்படிங்கிற ட்ரிக் யூஸ் ஆகுதா? ரைட். இதை விட இன்னும் ரொம்ப ஈஸியான ட்ரிக் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ட்ரிக்கை தான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்ளை பண்ணேன். பார்த்த செகண்ட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படிங்கிறதுனா, இப்போ இதவே வச்சு செக் பண்ணுங்க, இதவே வச்சு நம்ம செக் பண்ணலாம். எந்த நம்பர்ஸு அது ஒரு நம்பர் 9ன்னு வந்தாலும் சரி, 2 நம்பரை கூட்டினா 9 வந்தாலும் சரி, 3 நம்பரை கூட்டினா 9 வந்தாலும் சரி, 4 நம்பரை கூட்டினா 9 வந்தாலும் சரி, அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே கேன்சல் ஆகுது அப்படின்னா அது 9ஆல் டிவைட் ஆகும். 2வது நல்லா கவனிங்க. இப்போ இதவே வச்சு செக் பண்ணுவோம். இந்த இடத்துல 9 இருக்கா? ஸோ 9ஐ நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9, அப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 8 அப்படிங்கிற நம்பருக்கு மீதி ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா 9ன்னு வந்துருமா? அப்போ நான் இந்த 1 எங்க இருந்து எடுத்துக்கிறேன்? இந்த 3ல இருந்து எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? இங்க 2ம் 1 தனியா பிரிச்சுட்டேன். இந்த 1 இங்க வந்துச்சு அப்படின்னாலும் 9ன்னு வந்துடும். கேன்சல் ஆயிடுச்சா? மீதி இருக்க 2ஐயும் 7ஐயும் கூட்டினா இதுவும் 9 தான். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ இந்த நம்பர், இந்த பெரிய நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த டிவைசபிள் ரூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சார். ஏன் நீங்க 9 இந்த வேல்யூ நீங்க பாக்குறீங்க? அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி நீங்க 9ஓட டிவைசபிள் ரூல் அந்த 36 ரவுண்ட் பண்ணீங்கல்ல, அது ஏன் வந்து நீங்க ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கணும். அப்பதான் நீங்க நல்லா கவனிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், மேக்ஸை லேர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்போ 9ஓட மடங்கை நீங்க கவனிங்க. 9ஓட மடங்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த நம்பர்? இப்போ ஃபர்ஸ்ட் 9, அடுத்து 18, அடுத்து 27, 36, 45 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 9 இதோட கூடுதல் என்ன? 9 வரும். அடுத்து 18 இருக்கா? அதோட கூடுதல் என்ன? 1 + 8 9. அடுத்தது 2 + 7 21 இருக்குல்ல, 2 + 7 9. அடுத்து 3 + 6 இதுவும் 9. 4 + 5 9. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும், அப்போ எப்பயுமே 9ஓட மல்டிபிள்ஸ், 9ஓட மடங்கு, 9ஓட வாய்ப்பாடு அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அதோட கூடுதல் எப்பயுமே என்னதான் இருக்கும்? 9 தான் இருக்கும். ஸோ இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க என்ன, 4 இலக்க என்ன, 6 இலக்க என்ன, இந்த மாதிரி எது கேட்டாலுமே கூட நீங்க என்ன பண்ணலாம், அங்க கொடுத்துருக்க அந்த 3 நம்பர்ல 9ஓட மடங்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த 9ஓட மடங்கு இருந்தாலே நீங்க 9ஓட டிவைசபிள் ரூலை யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நான் கிளியரா நான் சொல்லியிருப்பேன். நல்லா நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க பார்த்த உடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 108 9ஓட மடங்கா? கண்டிப்பா மடங்குன்னு வரும். 1 + 8 என்ன வரும்? 9 தானே வருது. அப்போ 108 9ஓட மடங்கு. இப்போ நீங்க 72 அப்படின்னு சொல்றோம். 7 + 2 என்ன? அப்ப அதே போலத்தான் எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும், இப்போ 9 9 9 6 இலக்க என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சனா? 9 9 7 2 0 அப்படின்னு இருந்துச்சா? அப்ப இதை 9 கேன்சல் பண்றேன், இதை 9 கேன்சல் பண்ணேன், இதை 9 கேன்சல் பண்ணேன், 7 2 கூட்டினா 9, இதையும் கேன்சல் பண்ணேன். அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இது 9ஆல வகுப்படும், அப்போ 36ஆல வகுப்படும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா மற்ற நம்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க மீதி இருந்தது. ஓகேவா? 7 8 இந்த மாதிரி 13 இந்த மாதிரி மீதி இருந்தது. அதனால அது 9ஆல டிவைட் ஆகாது, அதனால 36ஆலையும் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் 9ஓட டிவைசபிள் ரூல். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட்டு. நீங்க நல்லா அதை நோட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கூடுதல் நான் சொன்னேன். அடுத்து 9 கேன்சல் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரிக் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஷார்ட்கட். 9 டிவைசபிள் நீங்க இந்த எல்சிஎம் கான்செப்ட் இந்த மாதிரி டிவைசபிள் ரூல் அப்ளை பண்ற மாதிரி உங்களுக்கு இலக்க எண்கள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா
டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்க. இவ்வளவு ஈஸியாக கேட்டதவா நம்ம மிஸ்டேக் பண்ணோம், ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம் அப்படின்னு நினச்சி நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்தவங்களே திட்டிக்கிட்டு இருப்போம். அடடா இவ்வளவு ஈஸியாக எடுத்திருக்காங்களே, நம்ம போய் தப்பாக எடுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கஷ்டமாக கேட்டாங்கன்னு நினைக்கிறவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன? 11 நாட் டிவைசபிள். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. 9 டிவைசபிள் சொன்னா 11 நாட் டிவைசபிள் ரூல். இப்போ நல்லா கவனிங்க. ஏதோ ஒன்று சம்திங் நம்பர், எந்த நம்பர் வேணாலும் பார்த்துக்கோங்க. இப்போ 4, 3, 2, 5, 7 இந்த மாதிரி எது வேணா இருக்கட்டும். இப்போ நம்ம 11 டிவைசபிள் ரூல் என்ன அப்படின்னா, ஒன்று விட்ட ஒரு எண் அதோட கூடுதல். ஓகே, சாரி, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 0வோ அல்லது 11 வரணும். இப்போ எப்படின்னு சொல்றேன், ஒன்று விட்ட ஒரு எண் அப்படின்னா இப்போ 4, ஒரு எண்ணை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து 2 தானே, அடுத்து இந்த இதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து 7. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 4 + 2 6, 6 + 7 13. ஓகேங்களா? 13 இங்கே நோட் பண்ணிடுறேன். அடுத்து இன்னொரு இது ஒன்று விட்ட ஒன்று, நம்ம எதை விட்டோமோ அதை நம்ம கூட்டணும். இப்போ இந்த 3ங்கிற நம்பர் விட்டோமா, அப்போ 3 + 5 8. இப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ், இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸ் ஒன்று 0 வரணும் அல்லது 11 வரணும். இப்படி வந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் நம்பர் எதால் டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வரல, 5 மீதி வருது. அப்போது இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகாது. கிளியராக புரிஞ்சுங்களா? இந்த 9ங்கிற டிவைசபிள் ரூலும் 11ங்கிற டிவைசபிள் ரூலையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல நீங்கள் தான் கில்லி. ஓகேவா? அழகாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஈஸியாக அப்படியே அடிச்சு கேம் விளாட்ற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகேவா? இப்போ அடுத்து தான் நீங்கள் இனிமேல் கவனிக்க வேண்டிய முக்கியமானது. சார் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுலாம் ரைட்டு, ஆனால் டிஎன்பிசி கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா சும்மா இந்த சின்ன சின்ன நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்களே. 24 போகுது, 16 போகுது, 36 போகுது, இன்னும் 72, 88 இந்த மாதிரிலாம் நிறையா போகுமே சார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் இந்த டிவைசபிள்னு நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 24ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை இந்த சின்ன நம்பருக்குள்ளே பிரிச்சுக்கலாம். 6 × 4, 6 நாங்கள் 24 தானே, அவ்வளோதான். நீங்கள் இதை ரெண்டையுமே இந்த எடுத்தாவே போதும். அப்போ 6ஓட டிவைசபிள் ரூலையும் 4ஓட டிவைசபிள் ரூலையும் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த பர்டிகுலர் நம்பர் 24ஆல் வகுப்படுமா படாதா அப்படிங்கிறத அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரியுங்களா? ஸோ இதுதான் பெரிய நம்பர். நம்ம சின்ன நம்பருக்குரிய டிவைசபிள் ரூல் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் பெரிய நம்பருக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுங்கிற போது அதை நல்லா தெளிவாக பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த விஷயத்தை தான் நீங்கள் 12க்கு அப்புறம் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. இப்போது 12ஓட டிவைசபிள் ரூலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் 4 × 3 இந்த காம்பினேஷனை சூஸ் பண்ணுங்க. அதாவது 4ஓட டிவைசபிள் ரூல், 3ஓட டிவைசபிள் ரூல். அடுத்து உங்களுக்கு உள்ள ஒரு கொஸ்டின் வரும், சார் 6 × 2மே 12 தானே சார், இதை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா இதுல ஒன்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 3 இது மட்டும்தான் வரும். இப்போ 6ங்கிற போது நம்ம 2 3 மறுபடியும் 2ங்கிற போது இந்த இடத்துல 4ஓட டிவைசபிள் ரூலை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பாசிபிள் இந்த இடத்துல கம்மியாயிருது. அப்போ இந்த நீங்கள் 6 × 2 சூஸ் பண்ண 12ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் 6 × 2 சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 4 × 3 சூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே? ஸோ இந்த வீடியோவை யார் முழுசாக பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா கிளியராக இந்த டிவைசபிள் ரூல் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். 3 முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஒன்று என்ன அப்படின்னா இந்த எல்லாத்தோட டிவைசபிள் ரூல். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது 9ஓட டிவைசபிள் ரூல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதில் எக்ஸ்ட்ரா எப்படி அந்த கேன்சல் பண்ணுற மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. 3வது மெத்தட் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்டு, ஒரு பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சின்ன நம்பராக மாற்றிட்டு அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இப்போது 88ன்னு இருக்குது. இப்போ 88ங்கிற ஒரு நம்பர் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம், 8 × 11ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன 8ஓட டிவைசபிள் ரூல் தெரியும், 11ஓட டிவைசபிள் ரூல் தெரியும். இதை அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் 88ஆல் வகுப்படும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் இந்த டிவைசபிள் ரூல் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே அழகாக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்ட்டு எதுவுமே ரிஸ்கே இல்லாமல் அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த வகுப்படும் ரூலுங்கிறதான், வகுப்படும் தன்மை அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான, நான் பேசிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போது நம்ம வீக் 1க்கான, அதாவது மண்டே நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அதுக்கான ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதை நல்லா முழுமையாக நீங்கள் கவனிங்க. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட், ஓகே, நான் அதுக்கான ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன்.
நல்லா இன்ட்ரெஸ்டோட அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் நம்ம லேர்ன் பண்ணிட்டா மட்டும் பார்த்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம சாதாரண ஒரு வீடியோ நம்ம பார்க்கல, நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணணும், அதை முழுமையாக இன்வால்மெண்ட்டோட ஒர்க் அவுட் நம்ம பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு மெத்தட் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளவு சின்ன சிம்பிளான விஷயமா இருக்கட்டும், நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நானாக ரேண்டமாக தான் நான் போடுறேன். இப்போ 5 8 4 2 1 3 6 ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, ஸோ 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா நீங்கள் டிவைட் ஆகும்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது இந்த ஒரு ஹோம்ஒர்க் போதும், நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இது ஒன்று. அடுத்து இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிற சொல்லுங்க. 9ஆல் டிவைட் ஆகுமா 11ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிற சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். 8 9 11 இதெல்லாம் டிவைட் ஆகுமா அப்படிங்கிற சொல்லுங்கள். ரைட். ஸோ இதோட நான் மேக்ஸ் பேசிக் வீடியோஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் பேசிக்ஸ் வீடியோ இருக்குது. அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பேசிக் வீடியோஸ் இருக்குது. அது நம்ம அந்தந்த டாபிக்ஸ் பார்க்கும்போது, இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்க்கும்போது இன்னொரு ஒரு டவுட் நம்மளுக்கு வரும், பேசிக் வரும். என்ன அப்படின்னா அந்த காரணிப்படுத்து அப்படிங்கிறது வரும். ஸோ இது எப்படி இந்த நம்பர் 2 நம்பர் சூஸ் பண்ணுறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை அதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு தனியாக அதை சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ண அப்படிங்கிற சொல்லுவேன். அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ மூலயமாவும் நான் நிறையா சின்ன சின்ன ட்ரிக்ஸு நான் சொல்லுவேன். அதையும் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம வீடியோஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக முழு இன்வால்மெண்ட்டோட கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் என்ன அப்படின்னா பேட்ச் ஸ்டூடெண்ட் சம்மந்தமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வீக்கெண்டில் டெஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், டவுட் கிளியர் பண்ணுறது சம்மந்தமாக என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கிளியராக சொல்லுவேன். பேட்ச் ஸ்டூடெண்ட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யாரும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த விஷயம் தெரியல. ஏன்னா நான் மற்றவங்களோட நான் எதையுமே நான் யோசிக்கலை. என்னை நம்பி வந்துருக்கவங்களும் எந்த அளவுக்கு முழுமையாக அவங்களுக்கு நம்ம விஷயங்களை எளிமையாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட். நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராருக்கு தெரியணுமோ, யாராரு இந்த பேசிக்ஸ்லேருந்தே நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தெரியணுமோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 நாள் தான் டைம் இருக்குது. நான் சண்டே வரைக்கும் தான் நான் பேட்சை யார் ஜாயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நான் பார்த்து அலோவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது அவங்களோட டேலண்ட். ஓகேவா? ஸோ அதை நான் எதுவும் நான் சொல்ல முடியாது. ஓகேவா? ரைட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பேட்ச் சம்மந்தமாக இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோஸ் வராது. நான் பேட்ச் சம்மந்தமாக இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் கிளியராக நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதை முக்கியமான சொல்லிக்கிறேன். ஓகே, டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். அந்த டெஸ்ட்டில் சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது லைவ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு நேரத்தில் நான் லைவ் வர சம்மந்தமாக நான் டீட்டெயில்ஸ் நான் கேட்குறேன். ஸோ இது பேட்ச் ஸ்டூடெண்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். யாரும் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு இல்லாதவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.